ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் கோங்குராஜ் பச்சடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் கொஞ்சம் வச்சுட்டு காஞ்ச மிளகா ஒரு 5-6 அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்ஸி ஜாரில் வச்சு ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி விதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகம், அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நல்லா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌனியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் வந்து மிக்ஸி ஜாரில் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம கோங்குரா வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறையா விட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக நல்லா வேகட்டும். அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி வரும். நீங்களும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுருங்க. நான் அந்த மசாலா அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் கோங்குராவையும் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு அதே கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம், கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம தோல் உரிக்காமல் தட்டி வச்சுருக்க பூண்டு எடுத்து அதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். புளிப்பும் நல்லாயிருக்கும். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இந்த கீரைக்கு வந்து. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆயில் அதிகமாக விட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்தை கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிடலாம். அதில் ஊற்றிட்டு தண்ணி லைட்டாக அதில் ஊற்றி கழுவி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் ஸ்டோர் பண்ணி வச்சா கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.